Praise the Lord. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர். ஒரு தாய் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, தன்னுடைய மாடுகளுடைய பாலை விற்கிறவங்க பாலில் தண்ணி கலந்து வித்திருக்காங்க. ஸோ மாட்டு பால் எல்லாருமே தண்ணி கலக்கிறது ரொம்ப கேஷுவலான விஷயம் இல்லையா? ஸோ இப்போல்லாம் இந்த காலத்தில் தப்பால் ரொம்ப கேஷுவல், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. தப்பு வந்துட்டு கேஷுவல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இது கேஷுவல் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஒருத்தவங்க அவங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் எந்த தண்ணி ஊற்றாம பால் நல்லா சுத்த பாலை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறீங்க? ரொம்ப அழகா அற்புதம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானத்தை இன்னும் பெருக பண்ணாரு. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதியா இருக்கிறோமா? சின்ன சின்ன காரியங்கள் நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. எதுவுமே நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அநேகர் குடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல சிகரெட் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், டேய் ஒரு தம் அடிச்சு பாருடா, கொஞ்சம் குடிச்சுதான்டா பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மள. நம்ம குடிச்சுதான் பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரும் இல்லையா? ஆனா நன்மை செய்யறது மட்டும் நமக்கு எண்ணம் வரவே வராது. ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் உங்களை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. 10 ரூபா உங்களுக்கு நல்லபடியா கிடைக்குது. அந்த 10 ரூபா ஒரு 5 ரூபா நீங்க செலவு பண்ணி 5 ரூபா பிறருக்காக செலவு பண்ண முயற்சி பண்ணுங்க. கம்பெனி வேலைக்கு போறீங்களா? 8 ஹவர் வேலை செய்யுங்க. 8 ஹவர் கரெக்டா வேலை செஞ்சுட்டு வாங்க. கம்பெனி இந்த பொருளை திருடவோ இல்ல தெரியாம எடுத்துட்டு வரவோ பண்ணாம இருந்துங்க பாருங்க. கடையில ஒரு பொருள் வாங்குறீங்களா, எக்ஸ்ட்ரா பைசா அவங்க தெரியாம கொடுத்துட்டாங்களா, திரும்ப ரிட்டர்ன் அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும் போது உங்களை குறிச்சு அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். ஐயோ அவங்க ரொம்ப உண்மையானவங்க, ரொம்ப நீதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கனமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைய நீதியின்படி வாழும் போது அந்த வாழ்க்கை செவ்வையாகும். கொஞ்ச நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த நாள் வரைக்கும் நான் நல்லது மட்டும்தான் செய்யணும், நீதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த நாளுக்குள்ள எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது ரொம்ப ஆசையா இருக்கும். அடுத்தவங்க கொடுக்க கனமும் அடுத்தவங்களுக்காக செய்யற நீங்க அந்த உன்னதமான அந்த எண்ணமும் ரொம்ப அழகா உங்களை ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ, ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கோ, பயப்படாம இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் இதுக்காக நம்ம செஞ்சுப்போமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதமான தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் நீதியுள்ள தேவன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ண விரும்புகிறீர், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே, நீதிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீதியா இருக்கணும்னு விரும்புறேன், நான் உண்மையா இருக்க விரும்புறேன், நான் உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புறேன் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் கரம் தொடுவதாக ராஜா. அவங்க உண்மையா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், சின்ன சின்ன காரியங்களை கூட பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க, உம்முடைய பாதுகாப்பு கொடுங்க, உம்முடைய தைரியத்தை அவங்களுக்கு கொடுங்க. பயப்படாம தைரியமா நன்மை செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அதற்கான கிருபையை நீங்க அவங்களுக்கு வழங்கும்படி வேண்டுகிறேன். தேவனுடைய கரம் அவங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். God bless you.